வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். வருகிற 25/2/2025 செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வருதுங்க. இந்த நாளில் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்துட்டு எந்தெந்த கிழமைகளில் வந்தால் என்னென்ன பலன்கள், அந்த கிழமையில் வரும்போது அந்த கிழமைக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லை, உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நட்சத்திரமாக கருதப்படுதுங்க. இந்த நட்சத்திரம் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் வந்துட்டு அதிகப்படியான சக்திகளை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த ஒரு வரங்கள் கேட்டாலுமே அப்படியே கொடுத்தே தீரும் இந்த நட்சத்திரம். அதனால கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி வந்துட்டு இந்த உலக நன்மைக்காக எக்காரணத்தை கொண்டும் தீய செயல்களுக்கும் அடுத்தவர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செயல்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மணிமுடியில் இருக்கக்கூடிய மயிலிறகுக்கு அடியில் ஒளிச்சு வச்சுட்டாராமா. அதனால தான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாது. வானத்தில் வந்துட்டு இந்த நட்சத்திரம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி போல இந்த நட்சத்திரம் தெரியும். நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுடைய கண் பார்வைக்கு புலப்படாதுங்க, உணரவும் முடியாது நம்மளால. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர நேரத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதே போல் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு வந்துட்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கணும், அவங்களுடைய தொழில்களை கெடுக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம எந்த ஒரு கெடுதல் நினைத்தும் தப்பான காரியங்களுக்கும் தப்பான எண்ணங்களோடவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்துட்டு வழிபாடு பண்ணக்கூடாது. கட்டாயமாக அது வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கவும் செய்யாதுங்க. நம்மளுடைய குடும்பம் மேன்மை அடையணும், நம்மளுடைய குடும்பம் வந்துட்டு உறுப்பினர் நம்ம குடும்ப வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய தொழில்களில் நேர்மையாக நம்ம செய்யக்கூடிய தொழில்களில் வந்துட்டு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே வந்துட்டு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக அந்த வழிபாட்டுக்கு வந்துட்டு நிச்சயமாக அந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை கொடுத்தே தீருவாங்க. சாயங்காலம் போல தான் தொடங்குதுங்க. அதனால நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு பர்மிஷன் போட்டு வரலாம். ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னாலே போதும். பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மஞ்சள் தண்ணி வந்துட்டு தெளிச்சு விட்டாலே போதுங்க, சுத்தமாயிடும். அந்த இடம் வந்துட்டு புனிதமாயிடும். அதனால நீங்கள் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 6:18 தொடங்கி 6:42 வரைக்குமே இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் இருக்குது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 24 நிமிடங்கள் மட்டுமே இருக்குதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் படமோ அல்லது கிருஷ்ணர் படமோ இல்லை கிருஷ்ணர் சிலைகளோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு துளசி மாலை சாற்றி உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேற்றியங்களை வச்சு ஒரு விளக்கோ அல்லது வந்துட்டு 2 மண் அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் போடுங்க. அந்த நெய் தீபத்தில் பார்த்தீங்கன்னா சிறிதளவு வந்துட்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஒரே ஒரு துளசி இலை மட்டும் உள்ளே போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் உட்கார்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை சொல்லணுங்க. 3 முறை நீங்கள் உச்சரிக்கணும், கட்டாயமாக உச்சரிக்கணுங்க. நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வந்துட்டு இறைவனிடம் நட்சத்திரத்துக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சமர்ப்பிக்கணும். என்னுடைய மனவாழ்வாகட்டும், என்னுடைய குழந்தைகளுடைய படிப்பாகட்டும், எனக்கு சொந்த வீடு, பணம், பதவி, புகழ், இந்த மாதிரி எதுனாலும் சரி நேர்மையாக நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. மனதார அவங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுட்டு நிம்மதியாக இருங்க. அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றம் நிகழ்ந்தே தீருங்க. முழு நம்பிக்கையோட பண்ணணுங்க. எந்த ஒரு வழிபாடாகட்டும் பரிகாரங்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முழு நம்பிக்கையோட பண்ணணுங்க. அதே போல் மகிழ்ச்சியாக பண்ணணும். அந்த மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு சுணக்கத்தோடவே இருக்கக்கூடாது, கவலைகளோட எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. அது கவலையாகவே தான் முடியும். அதனால சந்தோஷமாக பண்ணுங்க. சந்தோஷமாகவே அந்த காரியம் வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பாங்க கடவுள். சரிங்க, இப்போ வந்துட்டு எந்தெந்த கிழமைகளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்தால் அந்த கிழமைக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கட்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது அப்படின்னா வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க, எல்லா பக்கமும் எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையுங்க. அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த அபிஜித் நேரத்தோடைய வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா வந்துட்டு கிடைக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த நேரத்தில். செவ்வாய்க்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருது அப்படின்னா, நீங்கள் கடன் சுமையில் அதிகமாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்களும், சொந்த வீடு அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை இந்த கிழமையில வரக்கூடிய அந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. அதே போல் புதன்கிழமை வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம் கிடைக்குங்க. சந்தான பாக்கியம் குழந்தை இல்லாதவங்க இந்த நாளில் புதன்கிழமையில் வரக்கூடிய நாளில் வந்துட்டு வழிபாடு பண்ணும் பொழுது சந்தான பாக்கியம் கிடைக்கும். இழந்த சொத்தாகட்டும், பணம், நீங்கள் இழந்த நகை, பணம், சொத்தாகட்டும், வீடாகட்டும் எல்லாமே இழந்தவைகள் மீட்டு கொடுக்கக்கூடியது இந்த புதன்கிழமைங்க. வியாழக்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுக்குங்க. வெளிநாடுகளில் வந்துட்டு நீங்கள் வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும், இல்லை வெளிநாட்டு தொடர்பு உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. அதே போல் வந்துட்டு கல்வியிலையும் வந்துட்டு மேன்மை உண்டாகும். நீங்கள் வந்துட்டு படிப்பு சம்மந்தமாக எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்துட்டு நீங்கள் தவறாமல் வழிபடுங்க. நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் கேட்டது கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பியவரே வந்துட்டு நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். சனிக்கிழமையில வர்றது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குகள் இருந்து வந்துட்டு வெற்றி கிடைக்குங்க இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். ஞாயிற்றுக்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்களாகட்டும் அல்லது நம்ம முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினைகளாகட்டும் எல்லாமே இந்த கர்ம வினைகள் இருந்து முற்றிலுமாக விலகக்கூடிய அந்த பலனை பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில், அதாவது நீங்கள் நோய் நொடியில் தீராத நோய் நொடிகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அபிஜித் நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க. அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக உங்களுடைய பூரண குணமடைவீங்க. உடல் நலம் மேம்படுங்க. அதனால கட்டாயமா வந்துட்டு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நேரத்தை மட்டுமே தவறவே விட்டுறாதீங்க. மாசத்துல ஒரே ஒரு முறையோ அல்லது 2 முறையோ மட்டுமே வரும். வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான். அதுவும் வந்துட்டு பெருசா நம்ம எந்த ஒரு வழிபாடும் பண்ண போறது கிடையாது. ஒரே ஒரு 2 அகல் விளக்கோ அல்லது ஒரு அகல் விளக்கோ ஏற்றி வச்சு அந்த மந்திரத்தை மட்டுமே நம்ம சொல்ல போறோங்க. வேற எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. கேட்க போறோம், நம்மளுடைய கோரிக்கைகளை சாமி கிட்ட வைக்க போறோம், அவ்வளவுதான்.